கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே போதுமென்கிற மனது நமக்கு இருக்க வேண்டும். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு நமக்குள்ளே போதும் என்கிற மனது இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையிலே போதும் என்கிற மனது இல்லாததினாலே, பண ஆசையினாலே பலவிதமான தீமையான காரியங்களை செய்வார்கள். குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பண ஆசை என்கிற இச்சையிலே விழுந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வாழ்வார்கள். இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளிலே சிக்கிக் கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுப்பார். ஆனால் குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, மற்றவர்களுடைய பணத்தை அபகரிப்பது, இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசையினாலே பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறார்கள். நம் தேவனுடைய பிள்ளைகள் பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ வேண்டும். வேதம் சொல்கிறது, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் வாழும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நித்தமும் நம்மை நடத்துவார். நாம் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார், தொழில்களை ஆசீர்வதிப்பார், வருமானங்களை பெருக பண்ணுவார், கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். நம் என்ன முயற்சி எடுக்கிறோமோ எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவார், வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள்ளே பண ஆசைங்கிற இச்சை இருக்கிறதா? பண ஆசையினாலே தீமையான காரியங்களை செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே போதும் என்கிற மனதோடு வாழ நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவரை விட்டு விலகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். ஒருபோதும் கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு விசுவாசத்திலே உறுதியோடு தைரியத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பண ஆசையை விட்டு ஓட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். அநியாயமான காரியங்களுக்கு விலகி வாழ வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படிக்கு நம் நாட வேண்டும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களே நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பலவிதமான தீமையான காரியங்களை செய்து இச்சைகளிலே விழுந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். பண ஆசை என்கிற இச்சையிலிருந்து மனம் திரும்பி
போதுமன்கிற மனதோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் என்று பார்க்கிறோம். குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்பினால் அநேக பிரச்சனைகளிலே, இச்சைகளிலே, சோதனைகளிலே, கண்ணியிலே நாம் அகப்பட்டு விடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்காதபடிக்கு வேலை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை, கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். உண்மையோடு வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று வாழ்வோம். போதுமென்கிற மனதே தேவ பக்தி. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். பண ஆசை என்கிற இச்சையில் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவே நம்புவோம். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவரே ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவர், நித்தமும் நம்மை நடத்துகிறவர், மரண பரியந்த நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே இந்த இரவு நேரத்துக்காக தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்துக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், நமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கரங்களிலே தருகிறோம். பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்க. அப்படியே நன்மையினால் அறப்புங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்கள் உள்ள தடைகளெல்லாம் நீக்கி போடுவீராக. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின்கனி தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். மனமிறங்கி ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலையெல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் நன்மையாய் முடிங்க பண்ணுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, வியாதியோடு, சோர்வோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருந்து வாடகை கொடுக்க முடியாதபடிக்கு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வாடகை பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிரிவினைகளை கொண்டு இருக்கிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தர் சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நன்மையினால் அறப்புங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.
இப்படி இரத்த கோட்டைகளே மூடி மறைத்து கொள்ளுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மை கிருபையும் தொடர்வதாக. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறக்கும் வேண்டிக் கொள்கிறோம் மேலான நன்மைகளை கொடுங்க. இப்படியே கரங்களில் தாழ்த்தி ஜபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.